ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த 1 ரோல் கிராஸ்கட் கூடைக்கு ஹேண்டில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் முறுக்கு ஹேண்டில் போட போகிறேன். சரிங்களா? நமக்கு கூடை போட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவு ஒயர் இருக்குது. ஸோ இதை வச்சே நம்ம முறுக்கு ஹேண்டில் போடலாம். இதுக்கு ரொம்ப பெரிய ஹேண்டிலாக நம்ம போட போகிறதில்ல, சின்னதாக போட்டால் போதும். ஸோ இதுக்கு நான் முறுக்கு ஹேண்டில் போட போகிறேன். இதுக்கு முறுக்கு ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக உள் ஒயர் கொடுத்தா தான் இது போட முடியும். அதனால் உள் ஒயர் பார்த்திங்கன்னா 2 ஒயர் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேலில் 1 1 2 3 4, அதாவது 4 அடியில் 2 ஒயர் நான் உள் ஒயராக எடுக்க போகிறேன். 2 ஒயர் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பட் நம்ம சொருகிறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதே போல் இதை அளவாக வச்சு இன்னொரு ஒயரும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு டைம் முறுக்கு ஹேண்டில் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 ஒயர் நான் கட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த 2 ஒயரை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கூட எடுத்துக்கோங்க. நம்ம உள் ஒயரை எங்கே இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த நாட் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பக்கத்தில், அதாவது 2 எல்லோ இருக்குல்ல, அதில் இந்த எல்லோ கடையில் கொடுக்க போகிறேன் நான். அதே போல் இந்த எல்லோவுக்கும் இந்த சைடு இருக்கிறது, அது நான் இப்படி அகலமாக வரும் அப்படிங்கிறதுக்காக இதுக்குள்ளே கொடுக்குறேன். இப்போ 2 ஒயரையும் நான் ஒரு நாட்டுக்குள்ளே கொடுக்குறேன். சரிங்களா? இது சின்ன கூடை தானே, அதனால் ஃபஸ்ட்டு 2 உள் ஒயரையும் அந்த இடத்துல கொடுத்துருங்க. கொடுத்து ஒயரை ஈக்குவலாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. 4 அடியில் நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா ஈக்குவலாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. இப்போ இப்படி திருப்பிக்கலாம். இப்போது நம்ம மற்ற ஹேண்டிலெலாம் போடுறப்போ கூடை இந்த போல் வச்சுருப்போம். இதுக்கு நம்ம திருப்பிக்கணும். சரியா? இப்போ இதுக்கு வெளி ஒயர் நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது. ரன்னிங் ஒயரை தான் நம்ம வெளி ஒயரை எடுக்க போகிறோம். இப்போது இது கட்டவும் கூடாது. உள் ஒயர் இதில் கட்டவும் கூடாது. நம்ம ஒரு நூல் வச்சு அழகாக கட்டிடுவோம் இல்லைங்களா, அது போல் கட்டவும் கூடாது. இப்போ நம்ம உள் ஒயர் கொடுத்த இடத்துலையே வெளி ஒயரையும் கொடுத்து இந்த சைடு இழுத்துக்கலாம். சரியா? அதாவது ஃபுல்லாக இழுக்கக்கூடாது, கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் இழுக்கணும். இது இருக்குது இல்லைங்களா, இதை இந்த சைடு கொண்டு வரும் பொழுது இந்த கையிலையும் இந்த சைடு இந்த கையிலையும் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு கொண்டு ஒரு ட்விஸ்ட்டு தாங்க பண்ணணும். ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி பண்ணி இந்த மேலே இருக்குது இல்லைங்களா ஒயரு, அதை அப்படியே இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான். நம்ம வெளி ஒயர் ஒரு பக்கம் இவ்வளோ தான் இழுத்துருக்கோம், அதுக்கு மேலே இழுக்கலை. ஓகே, இப்போ இந்த சைடு வந்துருச்சு. இதை இப்படி மேல் நோக்கி தூக்குனபடி, அதாவது இப்படியெல்லாம் கொண்டு வர வேணாம், இப்படி மேல் நோக்கி தூக்குனபடி ஒரு சுற்று சுற்றி இந்த சைடு இருக்கிற ஒயரை இப்படியே வெளியில் எடுங்க. அதையும் ஒரு டைட் கொடுங்க. நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ திரும்பவும் மேல் நோக்கி இந்த பக்கம் கொண்டு வாங்க. இந்த பக்கம் கொண்டு இந்த கையால் ஒரு ட்விஸ்ட்டு பண்ணி இந்த சைடு இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளே விட்டு எடுக்கணும். ஓகேவா? இப்போ இதை இப்படி டைட் கொடுத்துக்கோங்க. இப்போ மேல் நோக்கி மறுபடியும் இழுத்து இப்படி சுற்றுங்க. சுற்றிட்டு இந்த சைடு இருக்கிற ஒயரை மட்டும் உள்ளுக்குள்ளே கொடுத்து இழுக்கணும். இதே போல் தான் நம்ம பின்ன போகிறோம். ஆனால் அந்த ஒயர் கொண்டு வரது மட்டும் இப்படி மேல் நோக்கி கொண்டு வாங்க. கொண்டு வரும்பொழுது டிசைன் அழகாக வரும். அதுக்காக தான் இந்த சைடு கொண்டு வந்தால் இந்த கையில் ட்விஸ்ட்டு பண்ணி ஒரு சுற்று தான், அவ்வளோதான், ஒரு ட்விஸ்ட்டு மட்டும்தான். இப்போ மேல் நோக்கி கொண்டு 2 ஒயர் போதும். இந்த அளவு கூடைக்கு 2 ஒயர் போதும். இதே நீங்கள் கொஞ்சம் பெரிய கூடையாக போடுறீங்க அப்படின்னா 4 ஒயரை அந்த மாதிரி உள் ஒயரை எடுத்துக்கலாம். சரியா? இப்போ திரும்பவும் மேல் நோக்கி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி இதில் இந்த சைடு இருக்கிற ஒயரை இழுத்துக்கணும். திரும்ப மேல் நோக்கியே கொண்டு இந்த சைடு கையால் ப்ரெஸ் பண்ணி இந்த ஒயரை மட்டும் இழுத்துக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், அந்த டிசைன் வரும், அப்படியே படி மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ
பார்த்தீங்கன்னா இதே போல் தான் நான் வந்து ஃபுல்லாக பின்ன போகிறேன். இவ்வளோ தூரம் நான் பின்னியிருக்கேன் இல்லைங்களா? இதே போல் ஃபுல்லாக பின்னிட்டு சொருகிற இடத்துல உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம வந்து சொருகிறதுக்கு வந்து கொஞ்சமாக ஒயர் இருந்தால் போதும். அதுக்கு மேலே நம்ம வந்து எல்லாமே பின்னிட வேண்டியதுதான். நமக்கு எந்த அளவு ஹைட் வேணுமோ அந்தளவு பின்னிட்டு மீதியை வந்து நம்ம சொருகிடலாம். இதுக்கு வந்து நம்ம வெளி ஒயர் வந்து கட் பண்ணாதனால நம்ம ரன்னிங் ஒயரை வச்சே ஃபுல்லாக பின்னிட்டு எந்த இடத்துல வந்து நமக்கு முடியுதோ அதோட ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஓகேவா? ஹைட்டு தேவையான அளவு பின்னிட்டு நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட வேண்டியதான். இது வந்து இந்த பேஸ்கெட்க்கு வந்து நீங்கள் முறுக்கு ஹேண்டில் தான் கிடையாது, எந்த ஹேண்டில் போட்டாலும் அழகாக இருக்கும். நான் வந்து முறுக்கு ஹேண்டில் போடுறேன். சரியா? இது இப்போ நான் ஃபுல்லாக பின்னிட்டு நான் சொருகிற இடத்துல காட்டுறேன். இதே போல் தான் பின்னணும். கை மாற்றி மாற்றி பின்னணும். ஒயரை வந்து தூக்கி பின்னணும். இது மட்டும்தான் இந்த ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமானது. இது நீங்கள் கரெக்டாக பின்னிட்டிங்கனாலே இந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து போட முடியும். ஓகேவா? பார்க்க ரொம்ப அழகாக வருங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். சரி, நான் வந்து ஃபுல்லாக பின்னிட்டு சொருகிற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவு ஹைட் பின்னிட்டேன். சொருகிறதுக்கு வந்து இவ்வளவு வச்சுருக்கேன். நம்மளோட இந்த சின்ன சைஸ் கூடைக்கு வந்து இந்த அளவு ஹைட்டு போதும். ஓகேங்களா? இதோட வந்து நம்ம முடிச்சுக்கலாம். சொருகிறதுக்கு இவ்வளவு இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லைங்களா? அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இதான் ரன்னிங் ஒயரு. கொஞ்சோண்டு விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ ரன்னிங் ஒயரை வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன் இல்லைங்களா? இப்போது இந்த சைடு இந்த எல்லோ கலர் முடிச்சிருக்குது இல்லையா? அதுக்கும் இது நேராக, சரியா? இந்த முடிச்சில் வந்து உள்ளுக்குள்ளே நம்ம விட்டுடலாம். ஒரு முடிச்சுக்கு இடையில தான் நம்ம விடுறோம் இல்லையா? இதுக்கும் நேராக, அதாவது எல்லோ கலர் முடிச்சுக்கு மேலே இருக்கிற மிக்ஸ்டு நாட்டு அதுக்கு இடையில, மிக்ஸ்டு நாட்டுக்கு இடையில. ஓகேவா? இப்போ ஒரு சின்னதாக முடிச்சு ஒன்று போட்டுட்டு சொருகி விட்டுடலாம். இப்போ வந்து எப்படி வேணாலும் நீங்கள் சொருகிக்கோங்க. உங்களுக்கு எந்த பக்கம் வந்து சொருகிறது ஈஸியாக இருக்கோ அந்த சைடு வந்து நீங்கள் சொருகிக்கோங்க. எல்லா சைடுமே நம்ம சொருகி விட்டுடலாம். ஓகேவா? இருக்கிற ஒயரை இந்த பக்கம் மேலே கீழே சைடில் இது போல் நம்ம சொருகி விட்டுடலாம். சொருகினதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஒயரை கட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு நாட்டை போட்டு இந்த சைடில் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது போல் சொருகினதுக்கப்புறம் இது போல் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்னதாக ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. அதை வச்சு உள்ளுக்குள்ளே இழுத்து ஒரு முடிச்சை போட்டுட்டு எல்லா சைடும் வந்து சொருகி விட்டுருங்க. 2 ஒயரையும் சொருகி விட்டுடலாம். நம்ம டைட்டாக நாட் போட்டிருந்தோம்னா நமக்கு வந்து சொருகிறப்ப இப்படி லேசாக தூக்கி விட்டுட்டு சொருகிக்கோங்க. ஓகேவா? இதே போல் எல்லாத்தையும் சொருகிடலாம். நம்ம இந்த சைடும் அதே போல் ஒரு சின்ன ஒயரை வச்சு கட்டிடலாம். இப்போ சொருகிட்டு இந்த இடம் கட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த சைடில் 2 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ஒயர் வச்சு கட்டிட்டேன். எக்ஸ்ட்ராஸும் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதே போல் இந்த சைடும் நான் இன்னொரு ஹேண்டில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் 2 ஹேண்டிலுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். சரிங்களா? முறுக்கு ஹேண்டிலும் போட்டுட்டு நமக்கு வந்து இந்த அளவு ஒயர் இருக்குது. ஸோ பார்க்கவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் முறுக்கு ஹேண்டில் பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கிராஸ்கெட் கூட போடுறேன் அப்படின்னா இந்த பேஸ்கெட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பேஸ்கெட்டோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.